வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா தோசை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதில் 2 கப் ரவா, அப்புறம் 1/3 கப் மைதா அண்ட் 1/3 கப் அரிசி மாவு. இது மூணுத்தையும் இங்கே வச்சுருக்கேன். அது தவிர குக்கிங் ஆயில், கடுகு, ஜீரகம், தயிர், உப்பு, கொஞ்சம் வெங்காயம் சின்ன சைஸ், இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகா. இப்போ செய்முறை பார்த்துலாம். உப்பு 1 ஸ்பூன், அப்புறம் தயிர், இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அப்புறம் தண்ணி, இதை ஊற்றி கரைச்சி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ரவா கொஞ்சம் நேரம் தண்ணி இழுக்கும், ஸோ இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நான் இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணேன். ரவா இழுத்துக்கும் சொன்ன மாதிரி. இந்த மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அடுப்புக்கு போகலாம். சின்ன பேன் ஒன்று போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் கடுகு, அது வெடிச்சோன்னா 1/4 ஸ்பூன் ஜீரகம், அது வெடித்து வந்தோடனே இஞ்சி, பச்சை மிளகா லேசாக வதங்கட்டும். அடுத்தது வெங்காயம், அப்புறம் ஒரு துளி உப்பு போடுறேன். ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்ட மாவில் இது ப்ரௌன் ஆகி வரட்டும். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுறேன். லேசாக வதங்கிட்டோம். இந்த கொத்தமல்லியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து மாவில் கலந்துடலாம். நம்ம வதக்குனதெல்லாம் மாவில் போட்டு நல்லா கலந்துட்டாச்சு. அப்புறமா தோசை பேன் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்றிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்லா ப்ரௌன் ஆக விடுங்க. திருப்பி கூட போட்டுக்கலாம். இது தேங்காய் சட்னியோட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு அருமையான ரவா தோசை ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.